மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. கால் வைக்கிற இடமெல்லாம் கரன்சியாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், ஒரு புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு சிலர்லாம் வரன் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வரன் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் இந்த நல்ல காரியெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கா, கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மகர மாதம். 12 மாதங்கள்லேயே 10ஆவதாக வரக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதனால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது. எப்படா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு நிம்மதியை தேடிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நிம்மதியான மாதமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இள வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் 7 அப்படின்னா திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. ரொம்ப நாளாக வரன் பார்த்துருந்தேன், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். ஏன்னா 5, 10 ஆகிய இடத்திற்கு உரியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தம், கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த தை மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் வலுத்திருப்பதனால ஆண்கள் வலிமையுடையவங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு போதிய ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு முயற்சியும் ஈடுபடுறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கணும், ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு விலை உயர்ந்த காரோ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஆசையாகவே மட்டும் இருந்திருக்கும். அதை வாங்குறதுக்கான செயல்படுத்துறதுக்கான போதுமான ஆதாயங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். விட்டத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானத்தை நோக்கி அதை குறிவைத்து இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க. அதனால் போதிய ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிக்காமல் இறங்கக்கூடாது. யோசித்து திட்டமிட்டு இறங்குனீங்கன்னா இந்த தை மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியுள்ள மாதமாகவும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபத்துக்குரிய குரு அமர்ந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகமெல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வருவீங்க.
பேசும்போது வார்த்தையில் மட்டும் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா பேசும்போது டக்குன்னு நீங்கள் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனசை பாதிக்கும். அதனால் வருந்திக்கிட்டு அவங்கள நம்ம அப்படி திட்டிட்டோமேன்னு ஒரு மனக்குழப்பத்தோடு ஒரு சில இடத்துல நீங்கள் தென்படுவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு பேசும்போது வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இலக்குகள் அடுத்தடுத்த வேலை அப்படின்னு போயிடுவீங்க. இந்த சுறுசுறுப்புக்கு இது ஏற்ற நேரமில்ல. திட்டமிட்டு செயல்படுங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கனிவாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையுமே இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த தை மாதத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் அவ்வளோ தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு தோள்பட்டை வலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். 7ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதுனால எதிரிகளால் இருந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு நிலமே வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட அதற்குரிய ஆவணங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி முக்கியமான ஆவணங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வைங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வெளியில் பயணம் போக போகிறீங்க, ஒரு விலை உயர்ந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கவனமாக பத்திரமா கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சனி பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் அமையும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன நிம்மதியை கொடுக்கும். எந்த விஷயத்தில் இந்த கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேராசை வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு வாங்கிட்டு கடனை வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் இருக்குது. அதனால் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. பெருசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை இறங்கிட்டு அதில் நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் புலம்பாமல் முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் குடும்ப நபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குற விஷயங்கள் பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா தை மாதம் அப்படின்னாவே முருகனுக்கு உகந்த மாதம். அதனால் இந்த கடகராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது நின்று நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதம் முழுவதுமே குரு விரயஸ்தானத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால திடீர்னு செலவுகள் வரும். நீங்கள் ஒரு பக்கம் வருமானத்தை சேர்த்துனீங்கனாலும் ஒரு சில இடத்துல திடீர்னு செலவுகள் வரும். அவசரப்பட்டு ஒவ்வொரு விதத்துலையும் முதலீடு போட்டுருவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நஷ்டமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நின்று நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடும் நஷ்டமோ ஏற்படாது. கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் குடும்ப உறவுகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அஷ்டமத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் கூட்டு சேர்ந்து இருக்காங்க. அதனால் தடைகள் பிரச்சனைகள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் கவலை பயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. மேலே ஜோதிடரோட நம்பர் கூட கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி கேளுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வரும் அப்படின்னு இந்த மாதத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க.
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜனவரி 29 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம், தொழில், வேலையில், குடும்பத்தில் இருந்த அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரலாம். ஏன்னா அஷ்டம சனி, ராகு இவங்களுடைய நெருக்கடி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. சப்தம ஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயும் குடும்ப அதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால விருப்பம் இல்லாமல் இடமாற்றலாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.